மகாபாரத காலகட்டத்திலே சிறந்த வீரனாகவும் சிறந்த வில் வீரனாகவும் இருந்தவர் தான் அர்ஜுனன். அந்த அர்ஜுனனோட வீரத்தை பார்த்து அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே வந்து ஒரு வேடவன் ரூபம் எடுத்து அர்ஜுனன் கூட சண்டை போட்டார். அந்த சண்டையில் சிவபெருமானை அர்ஜுனன் ஜெயிக்கவும் செஞ்சார். அர்ஜுனனோட தைரியத்தை பார்த்து அவனோட வீரத்தை பார்த்து சிவபெருமான் வந்து பசுபதாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை அர்ஜுனுக்கு பரிசாகவும் கொடுத்தாரு. அதேபடி அர்ஜுனனால் சிறந்த வீரனாக இருக்கலாம், ஆனால் சிவபெருமானை ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய வீரனாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அப்படி அந்த கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வியை போக்குறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முன்னொரு காலத்தில் துரியோதனனால் ரொம்ப கஷ்டப்பட்ட பஞ்சபாண்டவர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு சுகம் அடையணும், அது மட்டும் இல்லாமல் துரியோதனன் கூட பண்ண போகிற போரில் வந்து நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேதவியாசர்கிட்ட ரொம்ப பணிஞ்சு கேட்டாங்க. அப்போ வேதவியாசர் அர்ஜுனனை பார்த்து சொன்னாங்க, அர்ஜுனா நீ தான் பஞ்சபாண்டவர்களே ஒரு சிறந்த வில்வீரனாக இருக்கு, அதனால உங்ககிட்ட சிறந்த அஸ்திரங்கள் இருக்கணும், சிறந்த பானங்கள் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நீ வந்து துரியோதனனை ஜெயிக்க முடியும். அதனால நீ என்ன பண்ணு, சிவனை நோக்கி ஒரு நிலையப்படுத்தி அவரை நோக்கி தவம் பண்ணு. சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த தவத்தில் மிகப்பெரிய இடையூறுகள் நிறையா வரும். உன் தவத்தை கலைக்கிறதுக்கு நிறையா கெட்ட சக்திகள் வந்து உன்னை வந்து ஆட்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் உன் சோதனைகள் எல்லாமே கடந்து தான் நீ சிவபெருமானை பார்க்க முடியும். ஆனால் உன் பக்தியை வந்து கைவிடாமல் நீ அருந்தவம் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான்ட்டு நீ வரங்கள் வாங்கலாம். அதனால் இந்த போரில் வந்து நீ ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ இப்போ தவத்துக்கு போகிறப்போ சாதாரணமாக போகாத, எப்பயும் போகிற மாதிரி உன்னோட ஆயுதங்களை எடுத்துகிட்டு போ. அது மட்டும் இல்லாமல் நீ கவசம் தரிச்சிட்டு போ. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீ மிகப்பெரிய வீரன். உன்னோட தவத்தை கலைக்கிறதுக்காக நிறைய அசுரர்களும் நிறைய அரக்கர்களும் வந்து உனக்கு நிறைய தொல்லைகள் கொடுப்பாங்க. அந்த தொல்லையிலேருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா கவலையப்படாத. உனக்கு யார் யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களோட போர் பண்ணு, அவங்கள ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ திரும்ப தவத்தை வந்து கண்டினியூ பண்ணு. உனக்கு சிவபெருமான்ட்ட வந்து கண்டிப்பாக வரங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தன்னுடைய குருவான வியாசர் சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து அவரோட ஆயுதமும் எடுத்துக்கிட்டு அவர் கவசமும் தரிச்சுக்கிட்டு ஒரு மலை உச்சியில் போய் அவர் சிவனை நோக்கி கடுமையான தவங்கள் பண்ணுறாரு. அப்படி அவர் தவம் பண்ணுறப்போ அவருக்கு நிறைய இடையூறுகள் வரும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவர் மனசில் பூரா சிவனை மட்டுமே நினச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் வந்து இந்திரன் வந்து அர்ஜுனன் பண்ணுற தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறார். பரவாயில்ல, நம்மளோட மகன் வந்து இவ்வளோ பெரிய அருந்தவம் பண்ணுறான், அதுவும் சிவனை நோக்கி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி அர்ஜுனன் பண்ணுற தவத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரம் கொடுத்தே ஆகணும், அவன் என்னோட மகன், அதனால நீ வந்து அவங்களுக்கு வரம் கொடுத்து அவளை சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவபெருமான் சொல்கிறாங்க, அவன் உன் மகன் அப்படிங்கிறத விட அவன் சிறந்த சிவபக்தன், அதனால் கண்டிப்பாக என் பக்தர்களுக்காக நான் மனசு இறங்குவேன், நான் அர்ஜுனன் முன்னாடி போய் காட்சி கொடுத்து அவன் கேட்குற வரத்தை நான் கொடுப்பேன், அதனால் நீ பயப்படாமல் நீ திரும்ப இடத்துக்கே போ அப்படின்னு சொல்லி இந்திரனை சொல்லி அனுப்புகிறாரு. சிவபெருமானுக்கு இப்போ அர்ஜுனனுக்கு வந்து வரம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. ஆனால் அர்ஜுனனோட வீரத்தை வந்து பரிசோதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் கூடவே சேர்ந்து வந்துச்சு. அதனால் சிவபெருமான் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அர்ஜுனன் என்ன அவ்வளோ பெரிய வீரனா, எல்லாருமே அர்ஜுனோட வீரை பற்றி பெருசாக பேசுகிறாங்க, அவனோட வீரத்தை வந்து நம்ம பரிசோதிச்சு அவனோட வீரத்துக்கு நம்ம புகழ் ஏற்படுற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அர்ஜுனன் தவம் இருக்கிற அந்த காட்டில் ஒரு வேடவராஜன்னா அவதாரம் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட பூதகணங்கள் எல்லாமே ஒரு வேடவ குலத்தவர்களாக வந்து சிவபெருமான் கூடவே அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வராங்க. அப்போது சிவபெருமான் எப்படி வராரு அப்படின்னா, அவர் உடம்பு வந்து மினுமினுப்பான தோலோட ரொம்ப அழகாக இருக்கார். அவர் தலையில் வந்து குருவி இறக்கைகளால் செய்யப்பட்ட கிரீடங்கள் வந்து போட்டிருக்காரு. அவரோட கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வில் ஆயுதங்கள் வச்சுருக்காரு. அவர் இடையில் வந்து மான் தோல் அணிஞ்சிருக்காரு. அவரோட வாய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பழங்கள் சாப்பிட்டதுனால வாய் வந்து உதடுகள் எல்லாமே நல்ல சிவப்பாக அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஜடாமுடிகள் அப்படிங்கிறது கொடிகளால் பின்னப்பட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அம்சமாக அழகாக இருக்கார். இப்படி ஒரு மிகப்பெரிய வேடவ வீரனாக காட்சி கொடுத்துட்ருக்க சிவபெருமான் வந்து இந்த காடுகளை சுற்றி வந்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் தான் மூகன் அப்படின்ற அசுரன் வந்து துரியோதனனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன். அதனால் துரியோதனன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மூகனை கூப்பிட்டு இது மாதிரி அர்ஜுனன் வந்து தவத்துக்கு போகிறத நான் கேள்விப்பட்டேன், அதனால் அந்த தவத்தை வந்து கலைக்கிறது தான் அவன் வேலை. ஏன் அப்படின்னா அர்ஜுனன் வந்து சிவன்கிட்ட வரங்கள் வாங்கினா அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்கவே முடியாது, குறிப்பாக அர்ஜுனன் நான் ஜெயிக்கவே முடியாது. அதனால் நீ என்ன பண்ணாலும் சரி அர்ஜுனனோட தவத்தை வந்து நீ கலைச்சிடணும், அவன் தவத்தில் முற்றும் முழுமையடையக்கூடாது அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்கிறான். துரியோதனோட பேச்சை கிட்ட அந்த மூகாசுரன் அப்படிங்கிறவன் வந்து அந்த காட்டுக்கு போகிறான், அர்ஜுனனை பார்க்குறான். இந்த அர்ஜுனனை வந்து நம்ம திசை திருப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இவன் கூட நம்ம சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம். அதனால் நம்ம ஒரு பன்றி ரூபம் எடுத்து இந்த காட்டில் சுற்றி 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 அர்ஜுனோட தவம் கலைகிற மாதிரி நம்ம இடையூறுகளை நிறையா கொடுக்கலாம், நிறையா விசித்திரமான சத்தங்களை உருவாக்கலாம். அவனை எப்படியாவது திசை திருப்பணும், அவனோட சிந்தை கலைய வச்சோம் அப்படின்னா
கண்டிப்பாக இந்த தவத்திலேருந்து அவன் கடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மூகாசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காட்டுப்பன்றி உருவம் எடுக்கிறான். அவன் எடுத்து அர்ஜுனன் சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் முட்டி உடைக்கிறான், செடிகள் எல்லாத்தையும் பிச்சு அவன் வந்து சப்தங்களை உருவாக்குறான். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பாறைகள் எல்லாத்தையும் உருட்டி விடுறான், அதை அடித்து உடைக்கிறான். இதனால சப்தங்கள் அதிகமாக வருது. இதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு பயங்கர கோபம் ஏற்படுது. நம்மளோட சிவ தவத்தை கலைக்கிறதுக்கு யார் இப்படி வந்து நமக்கு தொல்லைகள் கொடுக்குறா அப்படின்னு கண் திறந்து பார்க்குறான். அப்போ தான் யாரோ புதருக்குள்ளே வந்து அங்கங்கே ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ அவனுக்கு தெரியுது ஏதோ ஒரு மிருகம் தான். ஆனால் இந்த மிருகம் யாராக இருக்கும், எதுக்கு நம்ம தவத்தை கலைக்கிறதுக்காக குறிப்பாக இப்படி வந்து சேஷ்டைகள் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதை யோசிக்கிறான். அப்போ அவன் யோசிக்கிறான் யார் நமக்கு எதிரியாக இருப்பா, ஒருவேளை துரியோதனன் பண்ண வேலையாக இருக்குமோ. ஆனால் துரியோதனனுக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு மிருக உருவம் எடுக்கக்கூடிய அசுரர்கள்லாம் யாருமே பழக்கம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ இது கண்டிப்பாக துரியோதனன் வேலையாக இருக்காது. ஆனால் இந்த அசுரர்கள் யாராக இருக்கும், நமக்கு எந்த எதிரியாக இருக்கும் நம்ம யோசிக்கிறப்போ அதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம பல அசுரர்களையும் பல அரக்கர்களையும் நம்ம கொண்டிருக்கோம். அதில் யாராவது ஒருத்தன் தான் நம்மளோட தவத்தை கலைக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான். அதனால கண்டிப்பாக இவன் யாருன்றதை கண்டுபிடிச்சி நம்ம கொண்டாதான் நம்ம வந்து தவத்தை திரும்ப நம்ம சிறுதியாக பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குருநாதரான வியாசர் வந்து இதுக்காக தான் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போக சொன்னாரா. சிவந்தவம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வந்து பல இடையூறுகள் வரும். அந்த இடையூறெல்லாம் நீ ஜெயிச்சு நீ சிவன் கிட்ட இருந்து வர வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்னு சொல்லி வேதவியாசர் சொல்லி அனுப்புனார். அதை நம்ம சாதாரணமாக எடை போடாமல் தான் நம்ம வந்து கவசத்தோடு வந்திருக்கோம். நம்ம வில்லை எடுத்து எப்படியாவது அந்த பன்றியை வந்து கொண்டாகணும்னு சொல்லி அவன் வில்லை எடுத்து தயாராகிறான். அந்த சமயத்தில் தான் சிவபெருமான் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த மூகாசுரன் அப்படிங்கிற பன்றி வந்து கண்டிப்பாக அர்ஜுனனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிச்சுட்டே இருக்கும், அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்கு நம்ம இந்த பன்றி கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு சிவபெருமானோ அவரோட பூதகணங்களும் வேட ரூபத்தில் இருக்கிறதுனால அந்த காடுகள் மலைகளை முழங்குற அளவுக்கு அவங்க சத்தங்கள் எழுப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற விதமாக. அந்த சமயத்தில் தான் அந்த பன்றி வந்து ஓடி ஓடி அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருக்கு. அதை துரத்திட்டு போகிற சிவபூதகணங்களோ சிவபெருமானோ வந்து அதை அப்படியே துரத்திட்டே வராங்க. அப்போ ஒரு சமயம் வந்து அந்த பன்றி நேராக அர்ஜுனன் முன்னாடி வந்து நிற்கிது. அதுக்கு இந்த பக்கம் காட்டு புதருக்குள்ளே வந்து சிவபெருமானும் அவரோட வேடவ கூட்டங்களும் நிற்கிறாங்க. மறைஞ்சிருந்து அந்த பன்றி தாக்கத்துக்கு அவங்க தயாராகிறாங்க. இந்த பக்கம் பன்றியை பார்த்த உடனே அதோட நெத்தியை எய்ம் பண்ணி அதை எப்படியாவது கொண்டுணும்னு சொல்லி அர்ஜுனன் வந்து அவரோட காண்டிப வில்லை எடுத்து அவரும் அம்பு வச்சு தயாராகிறாரு. அர்ஜுனனுக்கு இப்போ எப்படியாவது அந்த பன்னியை கொன்னே ஆகணும், அப்போ தான் நம்ம சிவதவத்தை திரும்ப கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அந்த பன்றியோட நெற்றியை மட்டுமே எய்ம் பண்ணிவிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். ஆனால் சிவபெருமான் இந்த பக்கம் வேடவ ரூபத்தில் இருந்து அதாவது மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த பன்றியை கொல்றதுக்காக தயாராகிறது அர்ஜுனனுக்கு தெரியலை. அந்த சமயம்தான் வந்து சிவபெருமான் அவரோட வில்லை எடுத்து ஒரு அம்பை தொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, நேராக பன்றியோட பின்புறமாக பார்த்து அவர் அம்பை எய்கிறாரு. இந்த பக்கம் அர்ஜுனன் வந்து பன்றியோட நெற்றியை பார்த்து அவன் அம்பை எய்கிறான். 2 அம்பும் வந்து பன்றியோட உடலில் தாக்குது. இந்த பக்கம் சிவபெருமான் எய்த அம்புகள் வந்து அந்த பன்றியோட பின்புறத்தை தாக்கி அது முன்னாடி வழியாக வந்து விழுகுது. இந்த பக்கம் அர்ஜுனன் தாக்கின அம்பு வந்து அந்த பன்றியோட நெற்றி வழியாக வந்து அது பின்னாடி வந்து விழுகுது. அந்த பன்றி அங்கேயே இறந்து போகுது. அது இறந்தப்புறம் அதோட சுய உருவத்தில் வந்து சாகுது. அப்போ தான் பார்க்குறான் இது வந்து மூகாசுரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அசுரன். கண்டிப்பாக இவன் வந்து நமக்கு எதிரி கிடையாது, ஆனால் யாரோ ஒருத்தன் ஏவி விட்டதுனால தான் இந்த அசுரன் வந்து நமக்கு இப்படி பண்ணுறான்னு சொல்லி அர்ஜுனன் சுதாரிச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடி வந்து விழுந்த அன்பை வந்து இது நம்மளோட பானம் சொல்லி அர்ஜுனன் வந்து எடுக்க பார்க்குறான். அந்த சமயத்தில் சிவபெருமான் வேட ரூபத்தில் இருக்க ஒரு பூதகணத்தை கூப்பிட்டு நீ நேராக போ, அர்ஜுனன் கையில் வச்சிருக்கிற பானத்தை என்கிட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வேட ரூபத்தில் இருக்க பூதகணம் நேராக போகுது. அர்ஜுனன் வந்து கையில் எடுத்த பானத்தை இது என்னோட பானம், நீ என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அந்த பூதகணம் கேட்குது. உடனே அர்ஜுனன் சொல்கிறான் இது என்ன இதுவாக இருக்குது, நான் தான் இந்த பன்றியை கொண்டேன் அப்படிங்கிறதுனால இது என்னோட பானம், நான் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பூதகணம் சொல்லுது கிடையாது, நாங்கள் காட்டுக்குள்ளே அதாவது அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து எங்கள் தலைவர் எய்த பானம் இதுதான் வந்து பன்றி கொண்டுச்சு, அதனால இந்த பானம் வந்து தலைவருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா இது, ஒரு வீரன் அதாவது ஒரு சத்திரியனுக்கு முன்னாடியே விழுந்த பானம் எல்லாமே அந்த சத்திரியனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பானம் வந்து எனக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய வேடவன் வந்து எப்படி பல அஸ்திரங்களையும் பானங்களையும் வச்சுருப்பான், அவன் வந்து வேட்டையாடுறதுக்கு தேவையான அம்புகளை தான் வச்சுருப்பான். இப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த பானங்களை கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டான். அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு சத்திரிய குலத்தில் பிறந்த எனக்கு தான் இது சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் தான் வில்வித்தில் சிறந்த ஆள், எனக்கு தான் இந்த பானம் வந்து சேரும், இது என்னோட பானம் தான் பாரு அப்படின்னு சொல்லி அவன் காட்டுறான். இதை கேட்ட உடனே அந்த பூதகணம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது அர்ஜுனா நீ மிகப்பெரிய வீரனாக இருக்கலாம், ஆனால் உனக்கு பானங்கள் வேணும் அப்படின்னா நீ எங்கள் தலைவர்கிட்ட வந்து கேளு, எல்லாருக்கும் ஒரு மனசு இறங்கக்கூடியவர் தான். அப்படி இருக்கிறப்போ நீ கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு இந்த பானத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன அஸ்திரம் வேணுமோ அதையும் அவர் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் தான் எங்கள் தலைவர், வந்து நீ வந்து கேளுன்னு சொன்ன உடனே அந்த அர்ஜுனன் சொல்கிறான் நான் வந்து இப்படி தவசி ரூபத்தில்
உருவத்தில் இருந்து தவம் பண்ணுறதுனால நான் சாதாரண ஆள் நினச்சிடாத. நான் வந்து அர்ஜுனன், அதாவது இந்த உலகத்திலே சிறந்த வில்வீரன். அப்படி இருக்கிறப்போ நான் போய் ஒரு சாதாரண வேடவங்கிட்ட போய் நான் யாசகம் கேட்குறதா? கண்டிப்பாக முடியவே முடியாது. இது என்னோட பானம், நான் கொடுக்க முடியாதுன்னு போய் தலைவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து ரொம்ப கோபமாக அவன் வந்து சொல்லி அனுப்புகிறான். இது கேட்ட உடனே அந்த பூதகணம் நேராக வந்து அந்த வேடவராஜனான சிவபெருமான்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி அர்ஜுனன் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாங்க, அப்போ அர்ஜுனன் கிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவன் மிகப்பெரிய சத்திரிய வீரனாக இருந்தான் அப்படின்னா சத்திரிய கூட தர்மத்தின்படி என் கூட போர் பண்ண சொல்லு, நான் வந்து அவனை ஜெயிச்சு அந்த பானத்தை எடுக்கிறேன். இல்லை என்னை அவன் ஜெயிச்சான் அப்படின்னா அந்த பானம் அவனுக்கே சொந்தம்னு சொல்லு அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. உடனே அந்த பூதகணம் நேராக அர்ஜுனனை போய் நடந்த விஷயத்த சொல்லுது. சொன்ன உடனே அர்ஜுனன் சொல்கிறான், ஓ இதனால தான் வேதவியாசர் சொன்னாரா என்னை வந்து அம்புகளோட போ, உன் ஆயுதத்தோட போன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வந்து உன் தலைவர் கூட நான் போர் பண்ணுறதுக்கு நான் தயார், 2 பேரும் சண்டை போடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பானம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனும் சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டு அவன் வந்து வில்லை எடுத்துக்கிட்டு அவன் நேராக அங்கே வந்து நிற்கிறான். சிவபெருமான் அவரோட அம்புகளை எடுத்து தயாராகிறாரு, அவரோட பூதகணங்கள் எல்லாமே தயாராகிறாங்க. இப்படி அர்ஜுனன் கூட சண்டை போடுறதுக்கு தயாரான சிவபெருமான் வந்து அங்கே தயாராக நிற்கிறாங்க. அர்ஜுனன் வந்து அவரோட காண்டிப வில்லை எடுத்து ஒரு அம்பை வந்து சிவபெருமான் நோக்கி எய்கிறாங்க. உடனே வேட உருவத்தில் இருந்த சிவபெருமான் வந்து அவரோட அம்பை எடுத்து அவர் எய்து அந்த அர்ஜுனனோட அம்பை தூள்துளாக உடைக்கிறாரு. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவன் பல அஸ்திரங்களையும் பல பானங்களையும் எடுத்து சிவபெருமான் மேலேயும் அவரோட பூதகணங்கள் மேலேயும் எய்கிறாங்க. ஆனால் பூதகணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா 4 பக்கமும் அர்ஜுனனை வந்து தாக்கிறதுக்கு முடிவு பண்ணி அவங்க பல ஆயுதங்களை வச்சு அர்ஜுனன் மேலே அடிக்கிறதுக்காக தூக்கி வீசுகிறாங்க. ஆனால் அர்ஜுனன் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவனோட அம்பை எடுத்து எல்லா ஆயுதங்களையும் சூழ்த்துலாக உடச்சி தூக்கி எறிகிறாங்க. அந்த சமயத்தில் பூதகணங்களுக்கு இன்னும் கோவம் வருது. அவங்க வில்லை எடுத்து பல அஸ்திரங்களையும் பல பானங்களையும் அர்ஜுனன் மேலே போடுறாங்க. அர்ஜுனன் அவங்கிட்ட இருந்த பானத்தை எடுத்து எல்லா பானத்தையும் வந்து அடித்து உடைக்கிறாங்க. எதுவுமே வந்து பலனின்றி போயிடுச்சு. உடனே பூதகணங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அர்ஜுனன் எப்படியா வீழ்த்தியே ஆகும்னு சொல்லி பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவபெருமானும் அவர் வந்து பல ஆயுதங்களை எடுத்து அவர் அர்ஜுனன் மேலே எறிகிறாங்க. அர்ஜுனன் எதையுமே பொருட்படுத்தாமல் தனியாளாக நின்று சிவனோட பூதகணங்களையும் சிவபெருமானும் எதிர்த்து பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அர்ஜுனன் வந்து ஒரு சிறந்த அஸ்திரத்தை எடுத்து பூதகணங்கள் மேலே போடுறாங்க. பூதகணங்கள் பயந்து தெரிச்சு ஓடுது. இது சிவபெருமான் சொல்கிறார், பூதகணங்களே பயப்படாதீங்க, நீங்கள் போர் பண்ணுங்க, நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பூதகணங்களுக்கு வந்து அர்ஜுனனோட வீரத்தை பார்த்து பயங்கரமாக ஏற்படுது. அதனால் இல்லை ஈஸ்வரா, என்னால் வந்து போர் பண்ண முடியாது, நீங்களே போர் பண்ணுங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோன்னு சொல்லி அது காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சிருது. சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா தனியாளாக இருந்து அர்ஜுனன் கூட போர் பண்ணுறாரு. பல அஸ்திரங்களையும் பல பானங்களையும் போடுறாங்க. ஆனால் அர்ஜுனன் அதை எல்லாத்துலேயும் இருந்து தடுத்து வெளியே வந்து அவன் வந்து தப்பிச்சு போகிறான். சிவபெருமான் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே போர் பண்ணி ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருந்த சமயத்தில் தான் அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னா சிவபெருமானோட வில்லை நோக்கி அவன் ஒரு அம்பை விடுறான். அந்த அம்பு வந்து சிவபெருமானோட வில்லை பட்டு வில்லு வந்து உடையுது. உடனே சிவபெருமானுக்கு பயங்கர கோவம் ஏற்படுது. அவர் வில்லை தூக்கி போட்டு அர்ஜுனனோட மல்யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மண் தரையில் சிவபெருமானும் அர்ஜுனனும் பயங்கரமாக மல்யுத்தம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிவபெருமான் அர்ஜுனோட பராக்கிரமத்தை பார்த்து ரொம்ப வியப்படுகிறாரு. உண்மையிலே அர்ஜுனன் மிகப்பெரிய வீரன் தான் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினைக்கிறாரு. நம்மளோட பக்தன் எப்போவுமே நம்மளோட சிறப்பானவனாக இருக்கணும், அப்படிங்கிறதுனால நம்ம பக்தன் கிட்ட தோற்று போனாதான் அவனோட புகழ் அப்படிங்கிறது இந்த 14 லோகத்துலையும் பரவி இருக்கும், அவன் வந்து புகழ் பெற்றவனாக இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் தான் வந்து அர்ஜுனன் சிவபெருமான் அசந்த நேரமாக பார்த்து அவன் கையில் இருந்த கதாயத்தை வச்சு சிவபெருமானை பயங்கரமாக அடிக்கிறான். அடித்ததால் சிவபெருமானோட உடலில் பயங்கரமாக காயம் ஏற்படுது. உடனே சிவபெருமான் வந்து அந்த வேட உருவத்திலிருந்து அவரோட சுய உருவத்தில் எந்திரிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அர்ஜுனன் அதிர்ந்து போகிறான். என்னடா இது, நம்ம யாரை நோக்கி தவம் பண்ணுறோமோ அவங்க கூடயே நம்ம சண்டை போட்டிருக்கோமே, வந்திருக்கு சிவபெருமான் தான் அப்படிங்கிற உணர்வு தன்மை கூட நமக்கு இல்லாமல் இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்குமேன்னு சொல்லி ரொம்ப வருந்தி ரொம்ப மனசு கஷ்டத்தோட சிவபெருமானோட காலில் வந்து அர்ஜுனன் விழுந்து அழுகிறான். ஈஸ்வரா, என்னை மன்னிச்சிருங்க, வந்திருக்கிறது நீங்கள் தான் தெரியாமல் உங்கள் கூட நான் சண்டை போட்டு உங்களை நான் காயப்படுத்திட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான். அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாரு, அர்ஜுனா நீ பயப்படாத, உன்னோட பக்தியை பார்த்து நான் ரொம்பவே வியப்படைஞ்சேன், உனக்கு வரம் கொடுக்கணுன்னு தான் கீழே வந்தேன். ஆனால் நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ மிகப்பெரிய வீரன். அப்படிங்கிறதுனால உன் வீரத்தை நான் சோதிச்சாதான் அந்த புகழும் உனக்கு வந்து சேரும். நீ மிகப்பெரிய புகழ் பெற்றவனாக இருந்தால் தான் எனக்கும் வந்து சந்தோஷம் அடையும். அதனால தான் உன்னோட வீரத்தை சோதிக்கிறதுக்காக நான் உன் கூட போர் பண்ணேன், நீ வந்து தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அர்ஜுனன் சொல்கிறான், அது சரிதான் ஈஸ்வரா, ஆனால் நான் வந்து நிறைய அடிகள் அடித்து உங்களோட போர் பண்ணுறப்போ உங்களுக்கு காயம் ஏற்படுற மாதிரி நான் சண்டை போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து எனக்கு பாவத்தை வந்து சேரும், நான் இந்த பாவத்தை எப்படி கழிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான். அப்போ சிவபெருமான் சொல்றாங்க,
நீ பயப்படாமல் ஏந்திரி, உன் கூட போர் பண்ணணும், உன் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டது நான். அது மட்டும் இல்லாமல் நீ அடித்த அடிகள் எல்லாமே எனக்கு நீ வந்து பூக்கள் போட்டு அர்ச்சனை பண்ண மாதிரி நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து ரொம்ப பக்தியோடு தான் ஏற்றிருக்கேன், என்னோட பக்தன் நீ. அப்படிங்கிறதுனால நீ மனசு கவலைப்படாத, உன் பாவங்கள் எல்லாத்தையுமே கழித்து உனக்கு சுகத்தை மட்டுமே தான் நான் கொடுப்பேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. அதனால் இது வந்து பாவத்தில் சேராது. உனக்கு என்ன வரங்கள் வேணுமோ கேளு. அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டையில் வந்து நான் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். அதனால 14 லோகங்களையும் சரி, இந்த சிவபெருமானே ஜெயிச்ச மிகப்பெரிய வீரன் அர்ஜுனன் அப்படின்ற புகழ் உனக்கு சேரும். நீ என்னோட பக்தன் அப்படிங்கிறனால நீ எப்போவுமே சிறந்துதான் விளங்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. உடனே அர்ஜுனன் ரொம்ப பணிவாக சிவபெருமானை வணங்கி சொல்கிறாங்க, மகேஸ்வரா உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நான் துரியோதனாலையும் என்னோட எதிரிகளாலையும் நான் நிறையவே கஷ்டப்பட்டுட்டேன். என் குடும்பங்களும் என்னால் கஷ்டப்படுது. அதனால் எங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து எங்களுக்கு சுகங்கள் வந்து அடையணும்னு சொல்லி நான் அவங்ககிட்ட வரம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு அந்த வரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமானோட பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறான். அர்ஜுனன் விழுந்து வணங்குறத பார்த்த உடனே சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்கிறாரு, அர்ஜுனா நீ கவலைப்படாத, நீ பண்ண போகிற எல்லா போர்களையும் உனக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது வரும். உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு உனக்கு வல்லமை அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு வந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ எந்த போருக்கு போனாலும் என்னோட அம்சமான என்னோட பக்தனான கிருஷ்ணரை நீ எப்போவுமே கூடவே வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து உனக்கு வெற்றியின் பாதையை வழிவகுத்து கொடுப்பாரு. அவருக்குள்ளே இருந்து நான் வந்து உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அர்ஜுனன் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ந்து சிவபெருமான் காலில் விழுந்து அவன் ஆசீர்வாதங்கள் வாங்குறான். சிவபெருமான் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து இந்த உலகத்திலே ஏன் இந்த பிரபஞ்சத்திலே யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அஸ்திரத்தை நான் உனக்கு பரிசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது உன்னோட வீரத்துக்கான பரிசு அப்படின்னு சொல்லி அவர் பசுபத அஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனன் கையில் கொடுக்குறாரு. இந்த அஸ்திரம் வந்து யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. இந்த அஸ்திரம் வச்சிருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால நீ மிகப்பெரிய வீரன், நீ சிவபெருமானே ஜெயிச்ச புகழ் பெற்றவன் அப்படிங்கிறதுனால இந்த அஸ்திரம் உன்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் பசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் கிட்ட பரிசா கொடுக்குறாங்க. சிவன் கொடுத்த பசுபதாஸ்திரத்தை வாங்கிட்டு அர்ஜுனன் ரொம்ப சந்தோஷமா அவன் சிவனை வணங்கிட்டு அவன் நேராக அவங்க குடும்பம் இருக்கிற இடத்துக்கு அவங்க போறாங்க. வேதவியாசரோட குடியில் அடைஞ்ச உடனே வியாசரை பணிஞ்சு வணங்கிட்டு சிவபெருமான் கிட்ட இருந்து இது மாதிரி நான் அஸ்திரத்தை வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் கூட சண்டை போட்டு நான் ஜெயிச்சிருக்கேன், நான் தான் வந்து புகழ் பெற்றவன் சிவபெருமானே அவர் வாயால் சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்திரத்தை வந்து வேதவியாசரோட காலில் வச்சு அவன் வணங்குறான். உடனே வியாச முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல, எது நடக்கணும்னு நான் நினச்சனோ அதுவே நடந்திருக்கு, இந்த அஸ்திரம் உன் கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி அப்படிங்கிறது எப்போவுமே வரும் அப்படின்னு சொல்லி வியாச முனிவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பஞ்ச பாண்டவர்களான அவங்க கூட அர்ஜுனன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, அர்ஜுனன் வந்து மிகப்பெரிய வீரன் ஆயிட்டான், அவன் வந்து வாங்கின வரத்தினால கண்டிப்பாக நமக்கு அழிவுங்கிறது இருக்காது, நம்ம எப்போவுமே எந்த போர் பண்ணாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கிருஷ்ணர் வந்து நேராக காட்டுக்கு வராரு. அர்ஜுனன் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி அர்ஜுனனை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நீ சிவனை நோக்கி இவ்வளோ தீர்க்கமாக தவம் பண்ணி அவர்கிட்ட இருந்து பசுபாஸ்திரம் அப்படின்ற அஸ்திரத்தை கைப்பற்றிருக்க, அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளையும் உனக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கணும்னு சொல்லி நீ வரமாவும் வாங்கியிருக்க, இது எனக்கு கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறாரு. அப்போ தான் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான், கிருஷ்ணா, சிவபெருமான் எனக்கு பசுதாஸ்திரம் கொடுத்தது மட்டும்தான் உனக்கு தெரியும், ஆனால் ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, எந்த போருக்கு போனாலும் என்னோட அம்சமான கிருஷ்ணனை கூடயே வச்சுக்கோ, கிருஷ்ணன் தான் அவனை வழி நடத்துவார்னு சொன்னார். அதனால் நீ எனக்கு எப்போவுமே என் கூடவே இருந்து என் நிழல் மாதிரி இருந்து எனக்கு போரில் நீ வழி நடத்தணும், அதனால் போரில் எல்லாத்துலேயுமே நாங்கள் வெற்றி பெறணும், அதுக்கு நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்குறாங்க. கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நான் இல்லாமல் எந்த போருக்கும் நீ போக மாட்டேன், அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு கிருஷ்ணரையும் வணங்கிட்டு அவங்க அர்ஜுனன் வாங்கின அந்த அஸ்திரத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மூகாசுரன் அப்படின்ற அசுரனையும் வதம் பண்ணாரு அர்ஜுனன். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் கூட சண்டை போட்டு சிவபெருமானே ஜெயிச்சாரு. இந்த உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லாத பசுபதாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தையும் வாங்கினார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனோட புகழ் வந்து திக்கெங்கும் பரவ ஆரம்பிச்சது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கான புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.